ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல காஃபி அப்படின்ற த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரின் கண் முன்னாலேயே அவங்களோட தம்பியை கடத்திட்டு போயிடுறாங்க. தம்பியை எங்க வச்சிருக்காங்கன்றத ஈரின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணோ ஒரு பையனோ எங்கேயோ தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப வழியில ஒரு நபர் உட்காந்து இருக்காரு. அவர்கிட்ட போனை கெஞ்சி கேக்குறாங்க. அந்த நபரும் போனை தந்துடுறாரு. அந்த போன் மூலியமா யார்கிட்டயாவது பேச முடியுமான்னு நினைக்கிறாங்க. இவங்க இப்படி ட்ரை பண்ணிட்டு போது கரெக்ட்டா அந்த இடத்துல கேங்கா ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க பொண்ணை ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு பொத்துன்னு விழுந்துடுறா. இப்ப அங்க இருக்கிற பையனாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆட்களும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பயந்து ஓடின பையன் என்ன பண்றானா, ஒளிஞ்சிருந்து அந்த போன் மூலியமா பேச ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள ரவுடிங்க அந்த இடத்துக்கு வந்து இவனை பிடிச்சிடுறாங்க. இவனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க வண்டியை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த வண்டியில போட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் தான் இந்த சந்து முனையில ஈரின் கார்ல வராங்க. அப்ப குடிபோதையில ஒருத்தன் சைக்கிள்ல வந்து இவங்க மேல மோதிடுவான். இவங்களும் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நடுவுல வர அந்த காரை கவனிக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே இவங்களோட தம்பி இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. இத பார்த்தோன்னே தடுக்கிறதுக்கு போறாங்க. ஆனா உள்ள இருக்க ரவுடிங்க இவங்களை அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் தம்பி போயிட்டானே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. இந்த இடத்துல தான் காஃபி அப்படின்ற படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கீதான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. நான் செலக்ட் ஆவனான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி இவங்களும் தைரியப்படுத்துறாங்க. இப்ப ஈரின் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வராங்க. ஈரின் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியை ஈரினுக்காக ஸ்வீட்லாம் வாங்கி தராங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் தம்பி மட்டும் தான் இருப்பாரு. அவரோட பேரு கார்த்தி அப்படின்றது. அவர் காலேஜுக்கு டைம் ஆயிருது. அதனால இவங்களும் எழுப்பி விடுறாங்க. அவரும் வேகமா ரெடி ஆயிடுறாரு. இப்போ இவங்க சாப்பாடுல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தராங்க. தம்பி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் வேலைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போதைக்கு ஒரு சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை தொடர்ச்சியா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட இவங்களுக்காக வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்தோட ஓனர் வந்தோன்னா அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஓனரும் போய் அவரோட வேலையை பார்க்கறாரு. இவங்களும் வேலையை பார்க்கறாங்க. ஈரின் வேலை பார்த்துக்கிட்டே தான் போலீஸாக ட்ரை பண்றாங்க. இப்போ செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களும் ஒவ்வொரு பேரா படிக்கிறாங்க. அந்த ஈரின் பேரும் வந்துருது, அவங்களோட ஃப்ரெண்ட் கீதா பேரும் வந்துருது. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஈரினோட தம்பி கார்த்தியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிக்கிறாரு. இப்போ வேலைக்கான நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தம்பியும் வாங்கி பார்க்கறாரு. பேசாம நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ மேற்கொண்டு படிக்க போறேன்னு தான்டா சொன்ன, என்ன வேலைக்கு போக போறேன்னு திடீர்னு சொல்ற அப்படின்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. அக்கா, எனக்காக இத்தனை வருஷம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போனா உனக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அக்காவும் சந்தோஷப்படுறாங்க. ஓகேன்னு ஏத்துக்கறாங்க. ஈரினுக்கு ரைட்டிங் டெஸ்ட் மட்டும் இருக்கும், அதையும் முடிச்சிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டு பையனும் எனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஓகேன்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பார்ட்டி எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரியும் காட்டுறாங்க. அக்கா தம்பி ரெண்டு பேருமே எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஈரின் ஒரு நபர் ஃபாலோ பண்றாரு பாத்தீங்களா, அவரும் gift மாதிரி தந்துடுறாரு. இவங்களும் என்னதான் இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக புக்ஸ் தான் வாங்கி தந்திருக்காரு. அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு அம்பாசிடர் கார் இருக்கு. இந்த கார் யாருதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் காரா இருக்கும். இப்ப பேரண்ட்ஸ் ஞாபகமா இந்த கார் மட்டும் தான் இருக்கு. அந்த கார்ல உட்கார்ந்துலாம் ஈரின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் பின்னாடி ஒருத்தர் சுத்துறாரு பாத்தீங்களா, அவர் ஈரினுக்கும் லைட்டா பிடிக்கும் போல. இப்ப பேசுறதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. என் பின்னாடி நீங்க தினமும் சுத்துறது எனக்கு நல்லா தெரியுது, ஆனா அதெல்லாம் டைம் வேஸ்ட். என்னால இப்ப கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியுங்க, நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாம் முடியட்டும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஈரின் கேட்க மாட்டாங்க. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் இவங்களோட ஃப்ரெண்ட் கீதா கால் பண்றாங்க. ரிசல்ட் வந்துருச்சு, நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இப்ப ஈரின் பேசிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இவங்கள என்ன ஏதுன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப இவங்க செலக்ட் ஆகலன்ற மாதிரி வருது. இத பார்த்தோனே இவங்க உடைஞ்சு போயிடுறாங்க. சோகமா அதே இடத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத அந்த பாட்டியும் பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வாட்டியும் நான் போலீஸா செலக்ட் ஆகல, எல்லாமே நல்லா தான் பண்ணேன், எதனால ஃபெயில் ஆனேன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது, ஏஜ் வேற பார் ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி எழுத முடியாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நீ சின்ன பொண்ணா இருக்கும் போதே உன்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து தனியால உன்னோட தம்பியை நீ வளர்த்துட்டு இருக்க, நீ அழலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் தம்பி அந்த இடத்துக்கு வராரு. தம்பி என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேலை கிடைச்சிருக்குக்கா, 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் நல்லதா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்றாங்க. தம்பிக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சது பாத்தீங்களா, தம்பியும் அந்த இடத்துல போய் நல்லபடியா வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் இந்த வேலையில அடுத்த லெவலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் பாஸ் கால் பண்ணி உள்ள வாமான்னு கூப்பிடுறாரு. இவங்களும் உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு போஸ்டிங்க்கு ஆள் தேவைப்படுது, அந்த வேலையை பண்றியாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சம்பளம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் நான் டிரைவரா மாறிடலாம்னு நினைக்கிறேன், நீங்க சொல்ற வேலையை விட காசு அதிகமா சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பொண்ணா இருக்கா, அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிமா, அம்பாசிடர் கார்லாம் செட் ஆகாது, வேற ஏதாவது காரை ஏற்பாடு
பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே சார் நான் காரை ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பேரண்ட்ஸ் ஞாபகமா அந்த கார் மட்டும் தான் ஈரன் கிட்ட இருந்திருக்கும். இப்ப அந்த காரை வித்துறாங்க. இவங்களுக்கு சாவி கொடுக்க மனசே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் மனசை கல்லாக்கிட்டு சாவியை கொடுத்துறாங்க. இப்ப அந்த வண்டியை இவங்களை விட்டு போயிருது. இவங்களும் அந்த காசு மூலியமா ஏதாவது வண்டியை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நெட்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட இவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படுது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பாட்டி கவனிப்பாங்க. அந்த பாட்டி வச்சிருக்க காசுல கொஞ்சம் தருவாங்க. இது மூலியமா ஈரனும் இவங்க நினைச்ச மாதிரியே காரை வாங்கிடுறாங்க. இப்ப ஈரன் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. தம்பி என்ன சொல்றானா, அக்கா என்ன பெங்களூருக்கு மாத்திருக்காங்க, ரொம்ப கம்மி பேரை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டான். நீ வேலைக்கு சேர்ந்தே ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி பிரான்ச்சை மாத்துவாங்க, அந்த வேலை எல்லாம் ஒன்னும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன சொல்றானா, டபுள் மடங்கு சேலரியை மாத்திருக்காங்கக்கா, ப்ளீஸ்க்கா நான் போறேன்னு சொல்றான். இவங்களும் ஓகேன்ற மாதிரி கடைசியில ஏத்துக்கிறாங்க. தம்பி அமிச்சிடுறாங்க. ஆனா வீட்ல தம்பி இல்லாம இவங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. இப்பதான் இவங்களோட ஓனர் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. இவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. பெங்களூருக்கு போறதா சொன்னவன் கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணிட்டான், உன்னால போக முடியுமாமா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் சந்தோஷமா போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அங்க போய் தம்பியை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்க நைட்டு தான் தம்பி அப்படி பார்த்திருப்பாங்க. ஆனா தம்பியை கடத்திட்டு போயிட்டாங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஈரனும் கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அங்க இருக்கிற ஒரு கன்னட மொழியில பேசுறது இவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இன்ஸ்பெக்டருக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் இவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டாரு. பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தேகமா பாக்குறாங்க. தம்பியை பிடிச்சாங்க பாத்தீங்களா. இப்போ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. தம்பிக்கு எதாவது பெருசா காயம் பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரஞ்சு Dress போட்டிருக்கவரோட பேரு வாசு அப்படின்றது, அதே மாதிரி பிளாக் Dress போட்டிருக்கவரோட பேரு குணா அப்படின்றது. இதுக்கப்புறமா கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி வாசுவும் திட்டுறாரு. இப்ப ஸ்வேதா அப்படின்றவங்கள காட்டுறாங்க. இவங்களும் இந்த கேங்க சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட ஹஸ்பண்டுக்கோ இவங்களோட குழந்தைக்கோ இவங்க பண்ணிட்டு இருக்கலாம் தெரியாது. இப்ப அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு போன் கால் வருது. இவங்களும் பேசுறாங்க. வாசு தான் பேசுறாரு. உடனே இடத்துக்கு வாண்டுறாரு. வாசுவோட லவ்வரை இந்த டீம்ல இருப்பாங்க. அவங்களோட பேரு ஸ்டெஃபி அப்படின்றது. ஸ்வேதாவும் வாசுவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம மாட்டிருந்தோம் இங்க, அவள் தான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் மாட்டிருப்பேன், இதுக்காக தான் இந்த வேலையை செய்ய நான் பயப்படுறேன்றாங்க. இப்பதான் இவங்க எல்லாரோட பாஸும் போன்ல பேசுறாரு. அவரோட பேரு விக்ரம் அப்படின்றது. இவங்க சொதப்பினாங்க பாத்தீங்களா, அதுக்காக இவங்களை பிடிச்சு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. தம்பி இந்த ஊர்ல எந்த ஆபீஸ்க்கு வந்தான்றதே ஈரனுக்கு தெரியாது. இப்ப இவங்களும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. சென்னையில இருக்க அந்த பிரான்ச்சை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டோ பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஆபீஸே காலி பண்ணிட்டு போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. ஈரனும் நைட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. இப்ப சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அந்த ஃபுட்டேஜை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க அப்பெல்லாம் காட்ட முடியாது, போலீஸ் கேட்டா மட்டும் தான் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப தம்பியோட ஃப்ரெண்டோ ஈரனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஆபீஸே டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஈரனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஈரனோட ஃப்ரெண்டு கீதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போலீஸாவே மாறி இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈரன் பேசும்போது தம்பியை பத்தி சொல்லிருப்பாங்க. கீதா இங்க அந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே இங்கேயும் ஒரு பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்கும். அந்த பொண்ணோட அண்ணன் முகமது அப்படின்றவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்களும் ஈரனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப பெங்களூருக்கு கிளம்பி வந்து ஈரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே தான் முகமது அப்படின்றவரோட தங்கச்சிக்கும் நடந்திருக்கு, அவரையும் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. இவங்களோட சீனியர் தான் கால் பண்றாரு. உங்களுக்கு எங்க டியூட்டி இருக்கு, நீங்க எங்க டியூட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கிளம்பி இந்த இடத்துக்கு உடனே வாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நம்மள யாரோ கண்காணிக்கிறாங்க போல, என்னால இங்க இருக்க முடியாது, நீயும் கவனமாருன்னு சொல்லிட்டு இவங்க வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஈரன் திரும்பி பார்க்கும்போது ஆட்கள்லாம் இவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஆகா நம்மள சுத்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஈரனும் யாருக்கும் தெரியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதை மீறியே இவங்க எங்கன்ற மாதிரி ஆட்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு முகமது வந்து அவங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுவாரு. இப்ப ஈரனும் கார்ல ஏறுங்கன்னு சொல்றாங்க. இவரும் கார்ல ஏறி வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் வாசுவும் ஆட்களும் அந்த இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சே மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வாசுவும் சொல்றாரு. ஈரவும் தன்னோட தங்கச்சி எப்படி காணாம போனாங்கன்றத பத்தி சொல்றாரு. அதே மாதிரி ஈரனும் தம்பி காணாம போனதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் கடத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் தங்கிறதுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப இந்த இடத்துல கீதாவை நமக்கு காட்டுறாங்க. ஹியூமன் டிராபிகிங் அப்படின்ற மாதிரி நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பிளாக்ல மட்டும் நிறைய தகவல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. எப்படி இவங்க இவ்வளவு சேகரிச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களும் கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க போலீஸ் ஆச்சே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நான் போலீஸ், இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மீட்டிங்க்கு பிளான் பண்ணிடுவாங்க. கீதாவும் ஈரனுக்கு நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக போலீஸ் கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எங்க என்னோட சீனியரே இல்ல சம்பந்தப்பட்டிருக்க மாதிரி இருக்கு, ஏன்னா ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா என்ன கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிட்டாங்க, அதனால தான் உங்களை பார்த்து பேசினா ஏதாவது கிடைக்குமான்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. நாங்க ஒவ்வொரு இடமா தகவலை திரட்டி தான் இந்த விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். அதே மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஃபைல் எல்லாம் தந்துட்டு போங்க, எங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்றோம் அப்படின்றாங்க. ஓகேன்ற மாதிரி கீதா
கீதாவும் இவங்களுக்கு ஃபைல தந்துட்டு கிளம்புறாங்க. ஈரனும் ஹீரோ கிட்ட கன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. கன் எல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் தெரிஞ்சவர்கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு கன்னை வாங்கிடுறாரு. இப்ப யாரை ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரை தான் ஃபாலோ பண்றாங்க. அவர் ஒரு வீட்டுக்குள்ள வராரு. எங்க போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் கார்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள போலாமான்னு யோசிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி கூட அஃபேர்ல இருப்பாரு. அவங்கள தான் வந்து டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க ரெண்டு பேர் உள்ள வராங்க. இன்ஸ்பெக்டரும் ஈரனை பார்த்தோன்னா செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா கிளம்பு இல்லனா உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கோவப்பட்டு அந்த நபரை அடிக்கவே செஞ்சிடறாங்க. எதுக்காக நீங்க என்கிட்ட அப்படி பேசுன அப்படின்னு கேக்குறாங்க. நானெல்லாம் பேசல, மேலே இடத்துல அப்படி பேசி அனுப்ப சொன்னாங்க, அதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு பேரண்ட்ஸை காட்டுறாங்க. எங்க பொண்ணு பவித்ரா காணாம போய் 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, என்னதான் விசாரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப அலட்சியமா பேசுறாங்க. உங்க பொண்ணு யார் கூடயாவது ஓடி போயிருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதனால பேரண்ட்ஸும் பயங்கரமா கோவப்படுறாங்க. நாங்க எங்க போணுமோ அங்க போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு இறந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பவித்ராவா இருப்பாங்க. போலீஸ்ல முக்கியமான அதிகாரியே இவங்க கிட்ட கமிஷன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்பதான் அங்க நடந்து போற நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க பொண்ணுங்களை வச்சு ஏதோ தப்பா தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. எல்லாம் புதுசா வந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி வாசு சொல்றாரு. அதே மாதிரி பெட்டி நிறைய காசு இவருக்கு தராரு. இவரும் ஓகே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப போறாரு. அந்த பவித்ராவோட வீட்டுல ரொம்ப தொல்லை பண்றாங்க, அவங்களையும் முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாசுவும் பாத்துக்கிறேன்றாரு. அப்பாவும் அம்மாவும் பொண்ணை தேடுறதுக்காக நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல கரண்ட் வேற இல்ல போல. இப்பதான் யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் மட்டும் நடந்து போறாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இப்போ ஒய்ஃபும் ஹஸ்பண்ட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வாசல் கிட்ட வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் இறந்திருக்காரு போல. செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இப்போ இவங்களையும் ஆட்கள் வந்து அட்டாக் பண்றாங்க. ஈரன் என்ன பண்றாங்கன்னா தம்பியோட Facebook ப்ரொஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறாங்க. தம்பி இந்த ஊருக்கு வந்தோன ஒரு பொண்ணு கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பவித்ராவா தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உடனே கீதாக்கு கால் பண்றாங்க. இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. கீதாவும் என்ன விஷயம் கேக்குறாங்க. இந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டோ அனுப்பி விடுறாங்க. நான் கண்டுபிடிச்சு காலையில சொல்றேன் அப்படின்ற மாதிரி கீதாவும் சொல்லிடுறாங்க. இப்ப கீதா அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. அவர்கிட்ட யார்கிட்டயும் இந்த தகவலை சொல்லாதீங்க, இந்த பொண்ணு எங்க இருக்காங்க, அட்ரஸ் என்னன்றதை மட்டும் விசாரிங்கன்னு சொல்றாங்க. ஓகே மேடம், விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அவரும் தேடி பார்க்கறாரு, கண்டுபிடிச்சிடுறாரு. அதை இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஈரனுக்கு கீதா கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அட்ரஸ், ஆனா கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரனும் சொல்றாங்க. ஈரனும் அந்த வீட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வீட்டுல கரண்ட் இல்லாததுனால இவங்களும் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேர் இறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்ப கீதாவோட போன்ல இருந்து இஷ்டத்துக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கடைசியில ஒரு போட்டோ வருது. அந்த போட்டோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளிக் பண்றாங்க. இப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. கீதாவும் அவங்களோட வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு விக்ரம் வந்துடுறாரு. கன்னால அவங்கள ஷூட் பண்ணி சாவச்சிடுறாரு. இததான் போட்டோ எடுத்து ஈரனுக்கு அனுப்பி விட்டுருப்பாரு. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஈரனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள குணா இவங்களை காலி பண்றதுக்காக வராரு. ஆள் வரது தெரிஞ்சோன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சுப்பாங்க. இப்ப மறைஞ்சிருந்து குணாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குணாவோட கையில பயங்கரமா காயத்தெல்லாம் ஏற்படுத்திடுறாங்க. இப்ப விக்ரமோ டீமுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டெஃபி நீ என்ன வெரிஃபை பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபியும் சொல்றாங்க. அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனோட அக்கா போலீஸ் ட்ரைனிங்ல ஃபெயில் ஆனவ அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் இல்லல, அதனால பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபியும் சாதாரணமா சொல்றாங்க. இத பாக்குற ஸ்வேதாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஸ்டெஃபியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அதே மாதிரி வாசு கிட்டயும் கோவப்பட்டு இருக்காங்க. வாசு எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. ஆனா ஸ்டெஃபி அவங்க திட்டினதுனால கொஞ்சம் அப்செட் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வாசுவும் பேசுறதுக்காக பக்கத்துல வராரு. அவ என்ன திட்டினா நீங்க ஏதாவது கேட்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. தப்பு உன் மேலதான் இருக்கு, இதுக்கப்புறமா பேக்ரவுண்ட செக் பண்ணும்போது நல்லா செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் அட்வைஸ் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி குணாவை காட்டுறாங்க. இவங்க லாக் பண்ண மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. ஒழுங்கு மரியாதையை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. குணாவும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏழையா இருக்கவங்க, அதே மாதிரி குடும்பம் எல்லாம் பெருசா இல்லாதவங்க தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நோட்டீஸை தந்துருவாங்க. நோட்டீஸை வச்சு நிறைய பேர் அந்த வேலைக்காக வருவாங்க. அப்பதான் அவங்களோட ப்ரொஃபைலை நல்லா பார்ப்பாங்க. வரவங்கல இவங்களுக்கு தேவையான ஆட்கள் யாருன்றத ஸ்டெஃபி தான் சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சூஸ் பண்ணவங்கள அந்த கம்பெனில நார்மலா வேலை பார்ப்பாங்க. அவங்க சாதாரணமா வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃபோன் எல்லாத்தையும் இவங்க டேப் பண்ணுவாங்க. அவங்க சொந்த பந்தங்கள் யாரு யார் யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்கன்றத கவனிப்பாங்க. அது மூலியமா ஒரு லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டை மட்டும் தான் பெங்களூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு ப்ரமோஷன் தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு
நேரா பெங்களூர் பிரான்ச்சுக்கு வந்துருவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல காஃபியை குடிங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் காஃபியை தருவாங்க. இதுக்காக தான் டைட்டில் காஃபின்னு வச்சிருக்காங்க. அந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் மயக்கம் வந்துரும், மயங்கிடுவாங்க. வேலை முடிஞ்சோடனே கம்பெனி எல்லாம் டோட்டலா காலி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கிடைச்சிருக்க ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வண்டியில இவங்களோட குடோனுக்கு கூட்டு போவாங்க. போலீஸே இவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதனால இவங்களால ஈஸியா பண்ண முடியுது. முதல்ல பொண்ணுங்களையும் அழகா இருக்க பசங்களையும் சூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு உடம்பு முழுக்க ட்ரக் ஏத்தி விட்டுருவாங்க. இவங்களை நியூடா வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. சில பசங்க தேவையில்லைன்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்களோட ஆர்கன் எல்லாம் மட்டும் திருடிப்பாங்க. வேலை முடிஞ்சோன்னா பாடி என்ன பண்ணுவாங்கன்னா காட்டு பகுதியில எரிச்சு விட்டுருவாங்க. இப்ப பொண்ணுங்க வீடியோ எல்லாம் இவங்க கையில இருக்குல்ல, அந்த வீடியோ வச்சு பொண்ணுங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே கஸ்டமர் கிட்ட ஒழுங்கா போனீங்கன்னா 3 மாசத்துல உங்க வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிம்மதியா உங்க ஃபேமிலி கிட்ட நீங்க திரும்பி போயிடலாம். இல்ல அடம்புச்சிங்கன்னா இந்த வீடியோ எல்லா இடத்துலயும் பரவிடும். இந்த வீடியோல நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க அந்த ட்ரக்னால, வெளியே போனா உங்களுக்கு தான் அசிங்கம்னு சொல்றாரு. இதுல ஒரு பையனும் பயங்கரமா வில்லனை பிடிச்சு திட்டுறான். இப்படி பண்றதுக்கு உனக்கு கேவலமா இல்ல, உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா வில்லன் யோசிக்கவே மாட்டாரு. அவனை கண்ணை வச்சு போட்டு தள்ளிடுறாரு. இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டோம்னா எல்லாரும் பயந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கிளைண்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ண வச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாரையும் கூட்டு வந்து காட்டுவாங்க. அவங்க வேண்டியவங்களை சூஸ் பண்ணிடுவாங்க. காசெல்லாம் இவங்க கிட்ட தந்துருவாங்க. இவங்களும் அவங்கள ரூம்குள்ள கூட்டு போறாங்க. அந்த மாதிரி தான் ஈரினோட தம்பியை ஒரு நபர் கூட்டு போறாரு. ஈரின் தம்பி என்ன பண்றாருன்னா அந்த நபரை அடிச்சு போட்டுறாரு. அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓட பாக்குறாரு. அப்பதான் பவித்ரா கத்துற சவுண்ட் கேக்குது. அவங்களையும் காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து உள்ள வராரு. அங்க இருக்கிற நபரையும் அடிச்சு போட்டு அவங்களையும் காப்பாத்திடுறாரு. இவங்க 2 பேருமே தப்பிச்சு ஓடினது தான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஹீரோவும் பயங்கரமா கோவப்படுறாரு. என்னோட தங்கச்சி எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே குணா கயர்லாம் கழட்டி இருப்பாரு. இப்ப சடனா இவங்க 2 பேரையும் தள்ளி விட்டு அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் வேகமா துரத்திட்டு வராங்க. ஆனா இவர் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல பத்திரமா ஒளிஞ்சுப்பாரு. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது வாசுக்கு போன் கால் வருது. பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா குணா தான். நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், அவங்க கிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்ல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. இப்ப நான் சேஃபா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வாசுவும் விக்ரம்க்கு கால் பண்ணி இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. விக்ரமும் என்ன சொல்றாருன்னா ஸ்வேதா கிட்ட நான் நிறைய காசு குடுத்திருக்கேன், அதுல 1 லட்சத்தை மட்டும் வாங்கிட்டு கொஞ்ச நாள் எங்கேயாவது மறைஞ்சு இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாசு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டெஃபியும் தூங்குன மாதிரி நடிச்சுக்கிட்டே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப ஸ்வேதா கிட்ட சொன்னா ஸ்வேதா பயப்படுறாங்க. விக்ரம் நேரடியா பேசிடுறாரு. நான் சொல்றேன்ல ஸ்வேதா ஒன்னும் ஆவாது, அவன் வந்தா 1 லட்சம் மட்டும் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டேனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதை மட்டும் பண்ணு அப்படின்னா கடைசியில அவங்களும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப நார்மலா முழிக்கிற மாதிரி ஸ்டெஃபியும் முழிக்கிறாங்க. அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது போறேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்குள்ள வந்துடுறாங்க. இவங்களுக்கு ஸ்வேதா மேல ஏகப்பட்ட கோவம் இருக்கும். அதனால பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஸ்வேதாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்ப பாரு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கல, அதனால தான் உன்னை குணா மூலியமா போட்டு தள்ளலாம்னு முடிவு பண்றாங்க. குணா உன்கிட்ட காசு வாங்குறதுக்குலாம் வரல, உன்னை கொலை பண்றதுக்காக தான் வரான். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவ சொல்றத நம்பர்தா வேணாமான்னு ஸ்வேதாக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்ப குழந்தையெல்லாம் மாடிக்கு அமிச்சிடுறாங்க. அதே மாதிரி அவங்களோட சேஃப்டிக்காக ஒரு கன் எடுத்து வச்சிடுறாங்க. இப்பதான் குணா அந்த இடத்துக்கு வராரு. காசு அப்படின்றாரு. இது எத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க எத்து தராங்க. இவர் காசை வாங்கிட்டு போக மாட்டாரு. அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களுக்கு லைட்டா டவுட் அதிகமாகுது. சரி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு உண்மையிலேயே பாத்ரூம் வந்திருக்கும், அதனால தான் வந்திருப்பாரு. இப்ப கை கழுவிட்டு இருக்கும் போது சரக்குக்கு மிக்சிங் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. இப்பதான் ஸ்டெஃபி கிட்ட இருந்து கால் வருது. ஸ்டெஃபி என்ன சொல்றாங்கன்னா நீ உண்மையை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால உன்னை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டாங்க, நீ வெளியே போனா உன்னை அவ ஷூட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாங்க. இவரும் இவரோட சேஃப்டிக்காக கத்தி எடுத்துறாரு. இப்ப அவ வெளியே தான் நிக்கிறாளா அப்படின்றத காதை வச்சுலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் அவன் வெளியே வந்து நம்மள கொன்னுட்டானா என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கதவை திறந்து இவரும் வேகமா வராரு. கையில கத்திய பார்த்தோன்னா இவங்கள சடனா ஷூட் பண்ணி சாவச்சிடுறாங்க. இப்ப இறந்து போனா அவரை கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேகமா அவரோட பாடி எல்லாம் தள்ளிட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரமும் இவங்களும் பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்களும் விக்ரம்க்கு கால் பண்ணி எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், நாளா அப்பெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. பொய் சொல்லாத விக்ரம், எல்லாத்தையும் ஸ்டெஃபி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குணாவால எங்க நம்ம மாட்டிக்க போறோம்ன்றதுக்காக குணாவை கொலை பண்ணிட்டு இப்ப ஸ்டெஃபி மேல பழிய போறியா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீ நம்பல, நேரடியா மீட் பண்ணி உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்றேன், அப்போ புரிஞ்சுப்பேன்னு சொல்றாங்க. ஓகே வான்ற மாதிரி இவரும் கூப்பிடுறாரு. இப்ப இந்த பிளாகர்ஸ் 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பேர் அஜய் பிரியான்னு வச்சுப்போம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா கீதா தான் எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க, நாங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க கண்டுபிடிச்ச எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி ஈரனும் சொல்றாங்க. இல்ல எங்களுக்கு வேற சில விஷயங்களும் தெரியும், இத பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா பொண்ணுங்க எல்லாரையும் அவங்க சாவடிக்க மாட்டாங்க, சிலரை திரும்பி வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனா ஒரு அப்பா என்ன சொல்றாருன்னா என்னோட பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சது போல அவங்களும் அந்த இடத்துக்கே வந்து அந்த அப்பாவை சாவடிக்கிறாங்க. இந்த அப்பா சொன்னது மூலியமா ஒரு தகவலை நாங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், இல்ல ஸ்வேதான்றவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க, அந்த ஸ்வேதாவை பிடிச்சா எல்லாரையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே உடனே ஸ்வேதாவை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. இன்னமும் நான் சொன்னதை நம்பல விக்ரம், இந்த ஆடியோவை கேளு அப்படின்ற மாதிரி இவங்களும் காட்டாங்க. இவங்க போன்ல ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் இருக்கும், அவங்க பேசின எல்லாமே பக்காவா ரெக்கார்டிங்ல இருக்கு. சரி இந்த விஷயத்தெல்லாம்
அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வையே, இன்னைக்கு நிறைய பிசினஸ் மேன் வராங்க, சேல்லாம் இருக்கு, அந்த டைம் நீ அந்த இடத்துல என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் முடியாதுன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஓகே நான் இருக்கணும்னா ஸ்டெஃபியை நீ சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஸ்டெஃபியை நான் சாவச்சிடுறேன், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஈரனும் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஸ்வேதா வரும்போது அவரும் பயங்கரமா திட்டுறாரு. நீ இவ்வளவு மோசமானவளா இருப்பன்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அதை பத்திலாம் நீ யோசிச்சு பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏகப்பட்ட தப்பு நீ பண்ணிட்ட, இப்பயாவது அந்த நெட்வொர்க்கை மாட்டி விடுறதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்டெஃபியும் ஜாலியா குடிச்சுக்கிட்டே ஃப்ரெண்டு கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை விக்ரம் கவனிக்கிறாரு. இவளை போட்டு தள்ளுங்க அப்படின்னு ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் இவங்க கூட்டு வந்திருக்காங்க. இந்த பார்ட்டில வச்சு தான் டீலிங் நடக்கும், பிரைவேட்டா ஒரு இடத்துல நடக்கும், நீங்க இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அஜய் இவரோட பட்டன்ல ஒரு கேமராவை செட் பண்ணிருவாரு. இந்த வீடியோலாம் இவரோட லவர் பிரியாக்கு போற மாதிரியே செட் பண்ணிருப்பாரு. இப்போ அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஸ்டெஃபியை காட்டுறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ரெண்டு ஆட்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்றாங்க. அந்த இடத்துலயே இவங்களை கொடூரமா சாவச்சிடுறாங்க. இப்போ சைலண்டா எதுவுமே தெரியாத மாதிரி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த வழியா வாசுவோட அடியால் ஒருத்தர் வராரு. எதுக்காக இவனுங்க இப்படி போறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உள்ள வந்து பார்த்தா ஸ்டெஃபி இறந்து கிடக்குறாங்க. இந்த இடத்துல நிறைய லேடிஸ் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அஜய் என்ன பண்றாருன்னா நார்மலா போயிட்டோம் வந்துட்டோம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பசங்கலாம் ஒரு இடத்துல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஸ்டெஃபியை விக்ரமோட ஆட்கள் கொலை பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டா சொல்றான். இதை கேட்கிற வாசு செம்மையா கடுப்பாவுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு விக்ரம காட்டுறாங்க. விக்ரமும் சிசிடிவி மூலியமா அந்த இடத்துல ஈரினோட நடமாட்டத்தையும் அஜயோட நடமாட்டத்தையும் கவனிக்கிறாரு. இப்ப விக்ரம் ஆளோட வந்து அந்த இடத்துல இருக்க இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாரு. மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பேசிட்டு இருக்கும் போதே அஜய் அங்க போட்டு தள்ளிடுறாரு. ஈரினும் அஜயோட பாடியை பார்த்து பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க கேங்ல இருக்க ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. விக்ரமும் யாருன்ற மாதிரி பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா வாசுதான் இந்த வேலையை பண்றாரு. என்னோட ஸ்டெஃபியை கொலை பண்ணிட்டல, கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா துரத்திட்டு வராரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பிரியாவா காட்டுறாங்க. அஜய் இறந்ததை பார்த்திருப்பாங்கல்ல, வருத்தப்படுறாங்க. இதை நியூஸா மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப வேகமா யார் யாருக்கெல்லாம் இந்த தகவல் அனுப்பணுமோ அவங்க கிட்ட எல்லாம் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரவும் ஈரின் லாக் இருக்கிறது தெரிஞ்சு வேகமா அந்த இடத்துக்கு வராரு. இவங்களோட கயிறெல்லாம் கழட்டி விடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த கிளப்புக்குள்ள வராங்க. பார்த்தா ஆட்கள்லாம் நிறைய பேர் சுத்து போடுறாங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஈரோ சொல்லிட்டாரு. ஈரனும் பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஈரவன் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க நிறைய பேர் கூட சண்டை போடுறாரு. நிறைய பேர் அடிச்சு போட்டுவாரு. இருந்தாலும் சிலர் இவருக்கு காயத்தை ஏற்படுத்திடுவாங்க. எல்லாருமே விழுந்துடுறாங்க. இவரும் ஸ்லோவா விழ ஆரம்பிக்கிறாரு. சாகும் போது அவரோட தங்கச்சி போட்டோவை பார்த்துக்கிட்டே இறந்து போறாரு. வாசு கண்ணை வச்சிருக்கிறதுனால விக்ரமும் மறைஞ்சு மறைஞ்சு ஓடிட்டு இருக்காரு. வேணா வாசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா வாசு கேட்கவே மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம்க்கு கன்னு கிடைக்குது, அதை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப வாசுவை விக்ரம் சாவடிச்சிடுறாரு. ஈரினும் பசங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரிலீஸ் பண்ணோம்னா பசங்களாம் அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இவங்களோட தம்பியை காணோம். தம்பி எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. என்ன உன்னோட தம்பியை தேடிட்டு இருக்கியா, அவனை பத்திரமான இடத்துல நான் தான் வச்சிருக்கன்ற மாதிரி விக்ரம் எதிர வந்து நிக்கிறாரு. இவங்களும் அவன் கூட சண்டை போடுறதுக்காக பக்கத்துல வராங்க. இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஈரின் முதல்ல அடி வாங்கினாலும் போக போக விக்ரம் அடிச்சிடுறாங்க. என்னோட தம்பியை எங்க வச்சிருக்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை சிசிடிவில பார்த்தோன்னா உன்னோட தம்பியை சாவடிக்கணும்ன்றதுக்காக சாவடிச்சிட்டேன் அப்படின்னு இவரும் கிண்டல் பண்றாரு. கோவப்பட்ட இவங்களும் கண்ணால ஷூட் பண்ணி சாவச்சிடுறாங்க. தகவல் கேள்விப்பட்டு மீடியாவும் போலீஸும் இந்த இடத்துக்கு மொத்தமா வந்துடுறாங்க. இங்க இருக்க பசங்களெல்லாம் போலீஸும் செக்யூர் பண்றாங்க. ஈரினும் தம்பி இறந்துட்டானா அப்படின்ற மாதிரி லைட்டா ஃபீல் பண்றாங்க. வில்ல முதல்ல மறைச்சு தான் வச்சேன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் சாவச்சேன்னு சொல்லியிருப்பான். அதனால இவங்களுக்கு டவுட்டா இருக்கு, தேடுறாங்க. அப்பதான் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அதை பொறுமையா ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ளதான் தம்பி இருக்காரு. இவங்களும் தம்பிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி கிட்ட அசைவு இல்லைன்னு இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தம்பிக்கு உயிர் இருக்குன்னு தெரிய வருது. ஆனா தம்பி Dress போடாம இருக்காரு. அதனால கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப கமிஷனரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.